கூடங்குளம் போராட்ட வழக்குகள் பற்றிய அறிக்கை தாக்கல் செய்ய ஐகோர்ட் உத்தரவு. நேற்று அந்த வழக்கு விசாரணையின் போது அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் போது எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பயிற்சி 30 கிலோமீட்டர் தூரத்தில் உண்டான பகுதிகளுக்கு அளிக்கப்படவில்லை. நக்கநேரிங்கிற ஒரு இடத்துல மட்டும் நடத்திட்டு எல்லாத்துக்கும் நடத்தின மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விவாதம் வந்திருக்குது. ஏன் அந்த மாதிரியான செயல்களை செய்யணும்? இதெல்லாம் 1998 போடப்பட்ட ஒப்பந்தம் 2001க்கு பிறகு அதனுடைய வேலைகள் ஆரம்பித்து கடைசியாக இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன செய்யணுமோ சுற்றுப்புற மாசு கட்டுப்பாட்டுக்குரிய அந்த எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கிறோ அதையெல்லாம் பின்பற்றுகிற வகையில் பல நடவடிக்கைகளை கூடங்குளம் அணுமின் நிலையத்தினர் எடுத்திருக்கிறார்கள். ஆனா இதுல என்னன்னா தொடர்ந்து இப்ப சமீபத்தில் எல்லா கிராமங்களிலும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விதி இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்களிலே பரிச்சார்த்தமாக அது செய்திருக்கிறார். அது ஒரு ரிகர்சல் தான். அது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பயிற்சி தான் செய்யப்படுகிறதே தவிர இது அனைத்து கிராமங்கள் இடிந்த கரையில் போய் செய்யலன்னா இடிந்த கரையில் போய் செய்தால் தான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை வர வேண்டும் என்று அங்கே இருக்கிற போராட்டத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக இதுக்கு தூபம் போடுகிறார்கள். இதெல்லாம் அதாவது இதுக்கெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. ஏற்கனவே 150 வழக்குகள் அவர்கள் மேல போடப்பட்டிருக்கிறது. அது நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கோரவில்லை. இன்றைக்கு காலப்போக்கில் அந்த போராட்டம் நீர்த்து விட்டது. இன்றைக்கு மறுபடியும் அந்த போராட்டத்தை உயிர்ப்பிக்க இத்தகைய முயற்சிகள் நிச்சயம் எடுபடாது. மக்களுடைய நலனுக்காக அரசு கொண்டு வரக்கூடிய போராட்டங்களை தவறாக பிரச்சாரம் செய்யலாமா? அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் பற்றிய விவரங்களை கொடுங்கள், அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் ரொம்ப இன்சென்சிட்டிவா இந்த இஷ்யூவை பாக்குறாங்க தான் நான் பாக்குறேன். ஒண்ணு சார் சொன்னது போல அந்த கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கான பயம் இருக்குல்ல, அதை போக்குவதற்கு அரசாங்கம் இன்னும் நேரடியாக ஒரு உயர்மட்ட குழு அனுப்பி அங்க எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த பிரச்சனைகளை விளக்குவது என்பது இன்னும் நடக்கவே இல்லை. இன்னொன்று வெளிப்படைத்தன்மை என்பதே இல்லை. இந்த கூடங்குளம் பிரச்சனை இல்ல, ஒரு பக்கம் ஒரு பயங்கர பயத்தை கலப்புறாங்க, இது வந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அரசு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. என்ன இருக்குங்கிறதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி என்பதை அரசு மெயின்டைன் பண்ண வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்கிறதா நான் பாக்குறேன். இதுல ஒண்ணுமே இல்லைன்றதா உண்மை. தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குகிற மாதிரி நடிக்கிற உதயகுமார்கள் எழுப்ப முடியும். அது கஷ்டம். நம்ம தொடர்ந்து பேசலாம். புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.